concerns deeply concerns with the prevailing customs of sati, child marriage and polygamy. He published a tract against them and petitions the government to legislate against them. சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், சதி அப்படின்றது உடன்கட்டை ஏறுதல், சைல்டு மேரேஜ்னா குழந்தை திருமணம், பாலிகமி அப்படின்னா பலத்தார திருமண உறவுகள் போன்ற மரபு சார்ந்த பழக்க வழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்ட ராஜாராம் மோகன் ராய் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். He advocated the right of widow to remarry. Remarriage. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உண்டு என சொன்னவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். He wanted to polygamy to end. அதோடு மட்டும் அல்லாமல் ராஜாராம் மோகன் ராய் பலத்தார திருமணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார். அவருடைய கருத்துக்களுக்கு he appealed to reason and humanity and compassion of the people. மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடு இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். His campaign played a key role in forcing the Governor General William Pending line பண்ணிக்காங்க. very very important of the questions. William Pending legislations abolishing sati in 1829. இதில் 2 questions கேட்கலாம். என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் எந்த ஆண்டு ஒழிக்கப்பட சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சவதே அபாலிஷன்ஸ் ஆஃப் தி இயர் 1829. அப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் ஏன்னா வில்லியம் பெண்டிங். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் ராஜாராம் மோகன் ராய். அப்போ பெண்கள் உடன்கட்டை ஏறுதல்னால் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் அப்படின்னா கணவன் இறந்த உடனேயே கணவனுக்கு தீ மூட்டப்பட்ட அந்த தீயில் பெண்களை உயிரோடு தான் குதித்து அவர்கள் இறந்து விடுவார்கள். காலப்போக்கில் இந்த பெண்கள் தான் கணவன் இறந்த பிறகு அப்படி தான நெருப்பில் விழுந்து இருப்பதை தவிர்த்தார்கள். ஆனாலும் தன்னுடைய உறவினர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தி நெருப்பில் தூக்கி எறிந்தார்கள். இதெல்லாம் தடை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம். ராஜாராம் மோகன் ராய் condemned the subjugations of women and opposite the prevailing idea that women were inferior to men. ராஜாராம் மோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். மேலும் ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்த அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தார். என்ன அழகாக சொல்லலாம், படிப்பூதும் பெண்களுக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலை மாற வேண்டும் என்று சொன்னவர் தான் ராஜாராம் மோகன் ராய். எத்தனை காலம் அவர்கள் அப்போ ஆண்களுக்கு அடிமையாக இருப்பார்கள், அந்த நிலை மாற வேண்டும் என கூறியவர் தான் ராஜாராம் மோகன் ராய். ஸ்ட்ராங்லி அட்வொகேட் எஜுகேஷன் ஃபார் உமன். அதோடு மட்டும் அல்லாமல் பெண்களுக்கு கட்டாயமாக கல்வி வழங்கப்பட வேண்டும் என கருத்தை வலுவாக முன்வைத்தவர் ராஜாராம் மோகன் ராய். He gave his full support for the introduction of English language and Western sciences in schools and college. மேலும் இவர் ஆங்கில கல்வி கொண்டு வர முக்கிய காரணம் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய்.
அவரோட துணை நின்றவர் வில்லியம் பெண்டிங். இன்னும் அழகாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா 1835 கொடுக்கல, லைன் பண்ணிக்காங்க, நோட் பண்ணிக்காங்க. 1835 தான் முத ஆங்கில மொழி வந்து இந்தியாவில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பிறகு தான் இந்தியர்கள் வந்து ஆங்கில கல்வி கற்றதோடு ஆங்கில கலாச்சார மற்றும் பண்பாடுகளையும் கற்றறிய உதவியது எதிரான ஆங்கில கல்வி. ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்டட் த பிரம்ம சமாஜ் ஆன் 20th August 1828. திரும்ப அதை லைன் பண்ணிக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் 1828ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தி அதோடு மட்டுமல்லாமல் ஹி ஓப்பன் எ டெம்பிள் இன் கல்கட்டா. அப்போ கல்கத்தாவில் பிரம்ம சமாஜத்திற்கு உண்டான ஒரு கோயிலையும் நிறுவினார். வேர் தேர் வாஸ் நோ இமேஜ். அக்கோயில் திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. இமேஜஸ் அப்படின்னா திருவுருவ சிலைகள். தேர் ஹி லைட் டவுன் தட் நோ ரிலிஜியன் ஷுட் பி ரிவெல்டு lightly or contemplatively spoken of or allied to. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என எழுதி வைத்தார் ராஜாராம் மோகன் ராய். The Samaj forbid idol worship and condemned meaningless religious rites and ceremonies. வேணும் பிரம்ம சமாஜம் உருவ வழிபாடு தேவையில்லை, அதோடு அதான் ஐடோல் வர்ஷிப் மீனிங்லெஸ் ரிலிஜியஸ் அப்படின்னா சமய சடங்குகளும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தார். சமய சடங்குகள். அடுத்து சிரோமணிஸ்னா சம்பிரதாயங்கள். however from the beginning the appeal of the Brahma Samaj remained limited to the intellectuals and enlightened Bengalis. இருந்த போதிலும் தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தினுடைய கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், இன்டலெக்சுவல்ஸ்னால் கற்றறிந்த மேதைகள், என்லைட்டன்ட் பெங்காலிஸ் ஆனால் கல்வியறி பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. though the Samaj failed to attract the people from the lower section of society, சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தான் பால் ஈர்ப்பதில் பிரம்ம சமாஜம் தோல்வி அடைந்தாலும் its impact on the culture of modern Bengal and its middle class was quite significant. நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வகத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்கு உரியதாகும். மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் நாம் யூனிட் டெஸ்ட் பேப்பர் முடித்தோம். அந்த அனைத்து பேப்பரை இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கரெக்ஷன் போட்டு வச்சுருக்கோம். மீதி பேர் கொடுத்தா தான் அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்சல்டேஷன் மார்க் லிஸ்ட்டு போட முடியும். அதனால் இன்றும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள உங்களுடைய பேரண்ட்டுக்கிட்ட சொல்லி உடனடியாக வந்து அலுவலகத்தில் உங்களுடைய யூனிட் டெஸ்ட்டு பேப்பரை சமர்ப்பிக்குமாறும், கொரோனா காலத்தை வீணாக்காமல் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெறவும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.